Hello friends, welcome to Buds to Bloom. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான எக் தோசை. இது நீங்க நார்மலா எப்பவும் போல தோசை வாக்குற மாதிரி தோசையை ஊத்தி வச்சிருங்க கல்லுல. ஊத்திட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிட்டு ஒரு முட்டை நல்லா ரொம்ப பெரிய தோசையா இருந்தா ரெண்டு முட்டை கூட போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இந்த மஞ்சள் கரு வெள்ளை கரு ரெண்டையுமே ஃபுல்லா ஈவனா எல்லா சைடும் மிக்ஸ் ஆற மாதிரி பண்ணி விடுங்க. தோசை ஃபுல்லாவே படுற மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி பொடி இருக்குல்ல, எந்த கடையில் வாங்கின பொடியாக இருந்தாலும் சரி, வீட்டில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, அந்த இட்லி பொடியை என்ன பண்ணுறீங்கன்னா தோசை மேலே ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக அதை ஒரு லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மல் மிளகு ஜீரக பவுடர், நம்ம மிளகு தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, மிளகு ஜீரகத்தூளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொரகொரப்பாக போட்டு இது சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீஸை தோசை ஃபுல்லாக அங்கங்கே பண்ணிங்கன்னா அப்படியே இந்த சீஸ் தோசையோடு நல்லா மெல்ட் ஆகி, இந்த தோசையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா தோசையை நம்ம திருப்பி போடாமல் எடுக்கணும். கல் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெள்ளையாக இருந்து வேகவே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நல்லா ப்ரௌன் ஆகி முன்னாடியும் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சீஸ் போட்டு அப்படியே அது மெல்ட் ஆகி தோசையில் பார்க்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க இந்த மாதிரி காலைல ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னாவே போதும், அவங்களுக்கு சட்னி கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளோக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போடாமல் ஒரு சைடு தான் எடுக்க போகிறோம். ஒரு சைடு அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். சீஸ் போடுறனால இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். அதே சமயம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த தோசையை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுவோம். நமக்கு ஸ்பெஷல் முட்டை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்க்கு எடுத்துருவோம். ஸோ ரெண்டு சைடும் நல்லா முன்னாடி சைடும் அந்த கல்லிலே இருந்து வெந்துருச்சு. இந்த சைடும் உங்களுக்கு நல்லா வெந்தனால ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்குது. இப்போது இதை நம்ம பிளேட்க்கு எடுத்துடலாம். இது நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வேணால் சாப்பிட்லாம். பட் சட்னியே இல்லாமல் கூட பசங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கார்னர் ஃபுல்லாக மொறுன்னு முருகலாக இருக்கும். நடுவில் எக்கு போட்டிருக்கனால நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.